இன்றைய தியானம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தைப் போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு பகலின் வெளிச்சத்தைப் போலவும் இருக்கும். ஏசாயா 30:26. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் ஆறுதலான ஒரு வார்த்தையை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். என்ன வார்த்தை? கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி. நம்முடைய முறிவை அவர் கட்டுகிறார். தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடிக்காயத்தை குணமாக்கும் நாளிலே. கர்த்தருடைய பிள்ளைகளே, அடிக்காயத்தை குணமாக்குவேன் என்று சொல்கிறார். ஒருவேளை உச்சம் தலைந்து உள்ளங்கால் வரை இருக்கிற உறுப்புகளிலே யோபு போல பலவீனமும் வியாதியும் போராட்டமும் சந்தித்து கொண்டிருக்கிறீங்களா? ஏசாயா 1:6 கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் பாருங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்ம குறித்து நமக்கு தெரியும். இப்படிப்பட்ட நிலையில தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோன்னு சொல்லி கர்த்தர் நமக்கு உணர்த்துவாரானால், அப்பா, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் எங்களுக்கு சுகமே இல்லைப்பா, காயம் வீக்கம் நொதிக்கிற ரணம் எங்களுக்கு இருக்க ஆண்டவரே, சீழ் பிதுக்கப்படலை, கட்டப்படாமல் எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்க ஆண்டவரே, உங்கள் பிள்ளைங்க ஆண்டவரே, எங்களை நீங்கள் தான் சுகப்படுத்தணும், எங்களுக்கு உண்மை விட்டால் வேறு யாரும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிற சகோதரனே சகோதரியே, கர்த்தர் நம்முடைய அங்கலாய்ப்போடு கூடியதான அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நம்முடைய முறிவையெல்லாம் கட்டி அடிக்காயத்தை குணமாக்கி அதுக்கு பிறகு சொல்கிறாரு, சந்திரனுடைய வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சத்தை போலவும் சூரியனுடைய வெளிச்சம் ஏழு பகலின் வெளிச்சத்தை போலவும் இருக்கும். நம்ம வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதித்து மாற்றி அமைக்க போகிறார் பிரியமானவர்களே, உண்மையாகவே செய்ய போகிறார் பிரியமானவர்களே. நீங்கள் எரேமியா 33:5-6 ஆகிய வசனத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் சொல்றாரு, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பின் நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோடே யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தை சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடுற நமக்கு இதெல்லாம் செய்வார், நிச்சயமாக செய்வார். நீங்கள் எந்த காரியத்தில் மிகவும் வேதனையோடு கூட முறிவோடு கூட மன முறிவோடு கூட நீங்கள் இருளிலே இருக்கிறது போல நீங்கள் காணப்பட்டாலும் சரி, உங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், மகளே மகனே, நான் உனக்கு சௌக்கியத்தை நான் உனக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவேன், உன்னை நான் குணமாக்குவேன், உனக்கு பரிபூர்ண சமாதானத்தை தருவேன், சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். நமக்கு இதை செய்வேன்னு சொன்னால் கர்த்தர் கட்டாயம் செய்வார். எந்த விதத்தில் நீங்கள் கட்டப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும்னு ஏசாயா 1:6 படித்தோம்ல, சுகம் இல்லாதபடிக்கு காயம் வீக்கம் எல்லாம் சீழ் பிதுக்கப்படாத நிலை, எல்லா வேதனையோடு கூட இருக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் ஆறுதலான வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்முடைய காயங்களை எல்லாம் அவர் ஆற்றுவார், குணமாக்குவார். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புத்தகம் 9:12 தமிழில், ஆங்கிலத்தில் 11. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டுவேன்னு சொல்கிறார்.
நிச்சயம் அபூர்வ நாட்கள் இருந்தது போல உங்களை ஸ்தாபிப்பேன்னு சொல்றார். உங்க வாழ்க்கை இருளா இருக்கா? ஏசாயா 60:19-20 உங்களுக்கும் எனக்கும் சொல்றார். இனி சூரியன் உனக்கு பகலிலே வெளிச்சமாயிராமலும் சந்திரன் உன் வெளிச்சத்தால் உனக்கு பிரகாசியாமலும் கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமும் உன் தேவனே உனக்கு மகிமையுமாயிருப்பார். உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாயிருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த வார்த்தை உங்களுக்கென்று, நமக்கென்று, எனக்கென்று ஒவ்வொருவரும் உரிமை பாராட்டி ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 30:26 நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுது. ஜெபிக்கலாமா? பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். கர்த்தர் தமது ஜனத்தின் முறிவை கட்டி அதன் அடி காயத்தை குணமாக்கும் நாளிலே என்று சொல்லி நாங்கள் வாசித்தோம். இந்த நாளிலே ஆண்டவரே, ஏசாயா 1:6 சுகவீனமாய் இருக்கிற பிள்ளைகள் யாராயிருந்தாலும் கர்த்தர் அவருடைய அடிக்காயத்தை குணமாக்குங்கப்பா. அவருடைய முறிவை காயங்கட்டுகிற கர்த்தாவே, முறிவை கட்டுங்கப்பா. நீரே அவர்களுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வர பண்ணுங்கப்பா. சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுங்க ஆண்டவரே. சத்தியத்தை வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாவற்றை காட்டிலும் நித்திய வெளிச்சமாய் நீரே வாரும். இருளான வாழ்க்கை மறையட்டும். கர்த்தரே நித்திய வெளிச்சமாய் இருப்பார் என்ற வாக்கின்படி வெளிச்சமாயிரும், மகிமையாயிரும் ஆண்டவரே. அவர்கள் வாழ்விலே கர்த்தாவே இருக்கிற துக்கங்கள் எல்லாம் மறையட்டும். துக்க நாட்கள் முடிந்து போம் என்ற வசனத்தின்படி எல்லாவற்றையும் கர்த்தர் முடிந்து போக பண்ணி அவருடைய கூடாரத்தை திரும்ப எடுப்பித்து கட்டி ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரம். நிலைப்படுத்தினதுக்காய் ஸ்தோத்திரம். ஸ்தாபித்ததற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.